கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, உங்களுடைய சாதகமான விஷயங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மாத்தி அமைச்சுக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்களாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அஷ்டம சனி முக்கியமா மேடம், அஷ்டம சனி இந்த நேரத்துல விடுபடுறது இவர்களுக்கு ஜெயில் கதவு திறந்தது போல. உண்மை என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷத்தை இவர்கள் நினைத்து பார்த்தால் சுனாமி மாதிரியான கோர தாண்டவம், கோர முகம்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புயல் நடந்தால் என்ன சொல்லுவாங்க, அந்த புயலுடைய கோர பசி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சனி பகவானுடைய கோர பசின்னு தான் சொல்லணும். இந்த 2 பழைய கதையெல்லாம் மேலே வரும், பழைய விஷயங்கள்லாம் மேலே வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு என்ன மதி தின்னமிற பாரதியார் சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படி மாதிரி அந்த அளவுக்கு புது ரத்தம் உடம்புல பாயிற மாதிரி தான். மாதிரி 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, முயற்சி, அந்த முயற்சி மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க, அது மாதிரியான எண்ணத்தை உருவாக்கும். ஃபெட்டப்பான ஒருத்தனை மேடம், ஃபெட்டப் ஆயிட்டான். அப்ப என்ன, பாக்ஸிங்ல கூட பாருங்க, ஃபெட்டப் ஆகி விழுந்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, பாசிட்டிவா பேசுவாங்க, ஏய் எந்திரிடா. ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சாரை சந்திச்சு முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இன்னைக்கு சந்திக்கிறதுல. ரொம்ப நிறைய பதிவுகள் நீங்க வந்து ஆன்மீக பரிகாரத்துக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்னோட நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு விதமா சிரிச்சு, ஒரு சந்தோஷமா, ஒரு ஹாப்பியா நீங்க வந்து மக்களை சந்திக்கிறதுல வந்து மக்களுக்குமே சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப இறுக்கமா இல்லாம இதெல்லாம் தான் நடக்க போகுது, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய பதிவுகள் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். இப்ப வந்து நம்ம சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் பார்த்தலாம். சனி பகவான் அப்படின்னாலே நீங்க உங்களோட யூஸ்வலான அந்த டயலாக்க சொல்லி நீங்க சனி பகவானை பத்தி ஒரு 4 வரிகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிகளா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிச்சயம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையை சொல்ல போனா இந்த 1.5 வருட ஜேர்னி அப்படிங்கிறது பெரிய மகிழ்ச்சி, மனநிறைவையும் தரக்கூடிய விஷயம். உங்களை தினமும் சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறத, சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. உண்மையில் சனியை சரியாக புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க சனி பயிற்சி பற்றி பயப்படவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி நல்ல விஷயங்களை தருவதற்காக வருகிறார். முக்கியமாக மேடம், இந்த வருஷம் அவர் வந்து குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார், மீனத்திற்கு வருகிறார். இந்த மீனம் என்பது கோயில், அதாவது குருவினுடைய வீடு. அந்த குருவினுடைய வீட்டிற்கு வருகின்ற எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தோஷமும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. வகையில் சனிக்கு இந்த வருஷம் எந்த விதமான கிரக தோஷங்களுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த 7.5 சனி ஆகட்டும், அஷ்டம சனி ஆகட்டும், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த தடவை நிர்தோஷோஸ்து, அவங்களுக்கு தோஷம் இல்லை நம்ம டிஸ்க்ளைமரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவைகள் நம்ம ராசி ரீதியாக என்னங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கடகராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, உங்களுடைய சாதகமான விஷயங்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மாத்தி அமைச்சுக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். கடகராசிக்காரர்களாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதிவ்யா மேடத்திட்ட கேட்டிங்கன்னா தெரியும். கடகராசிக்காரர்களை பற்றி அவங்களுக்கு நிறைய ஃபோன் வருது. மேடம் அதான் சொல்லுவாங்க, கடகராசிக்காரங்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அஷ்டம சனியை ரொம்ப பிரஸ்தாபமாக எல்லா சேனல்லையும் சொல்லி அஷ்டம சனி முக்கியமாக மேடம், அஷ்டம சனி இந்த நேரத்தில் விடுபடுறது இவர்களுக்கு ஜெயில் கதவு திறந்தது போல. உண்மை என்ன அப்படின்னா, இந்த 2.5 வருஷத்தை இவர்கள் நினைத்து பார்த்தால் சுனாமி மாதிரியான கோர தாண்டவம், கோர முகம்லாம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு புயல் நடந்தால் என்ன சொல்லுவாங்க, அந்த புயலுடைய கோர பசி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சனி பகவானுடைய கோர பசின்னு தான் சொல்லணும். இந்த 2.5 வருஷம் ஒரு காட்டிட்டார். காரணம், ஜென்ரலாகவே கடகராசிக்காரர்களுக்கு அவர் 8 கூடையவர். அவர் தன்னோட சொந்த ஊரில் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றுட்டார்.
இது எப்படின்னா என்னோட ஓன் கிராமத்துல நான் வந்து போலீஸ் ஆகிற மாதிரி, என் ஊர்லயே நானே போலீஸ்னா அப்ப நான் வச்சுதான் சட்டம். அந்த மாதிரி 8ஆம் இடத்துல குரு பகவான் சனி ஆட்சி பெறும் பொழுது அவர் நினைக்கிறது தான் நடத்தியிருப்பார் கடகத்துக்கு. ஸோ அப்போ இனிமேலாவது நடக்குமா? இனிமேல் நடக்கும். 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். வேணா பாருங்க, மார்ச் 6க்கு அப்புறம் பூட்டி இருந்த விஷயங்கள்லாம் திறக்கப்படுகிறது. ரொம்ப நாள் முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்த விஷயம்லாம் இப்போ வந்து என்ன சார் ஃபஸ்ட் வந்து பண்ணலாமா, அதை சொன்னீங்களே, அதில் அதை ரினியூ பண்ணலாமா, அந்த ப்ராஜெக்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாமா போன்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். டேய் இது வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி மேட்ரே நான் மறந்துட்டேன். இதை மறந்து 2-3 வருஷம் ஆகுது. பரவாயில்ல, ஃபோக்கஸ்டாக ஞாபகம் வச்சிருக்காங்க அவங்க அப்படிங்கிற விஷயங்கள். பழைய கதையெல்லாம் மேலே வரும். பழைய விஷயங்கள்லாம் மேலே வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு எண்ணமதை திண்ணமிற அவருக்கு பாரதியார் சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படி மாதிரி அந்த அளவுக்கு புது ரத்தம் உடம்புல பாயிற மாதிரி தான். காரணம் என்னன்னா ஒரு நோயாளிக்கு விடுதலைங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ இனிமேல் தான் சுவாசிக்க போகிறாங்க. இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். புதுசாக இருக்கும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையை. அப்போ 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 9, 10, 11 பார்க்குறாரு, லாபத்தை பார்க்குறாரு. லாபத்தை பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா கடகராசிக்காரர்களுக்கு லாபம் கொட்ட போகிறது. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கூட உடம்பு டல்லாக இருந்தீங்களோ, எப்படி வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு உடம்பு ஏற்றுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 11ஆம் இடத்துக்கு சனி பார்த்து காம்பன்சேட் பண்ணுறாரு. இந்த 2.5 வருஷம் நான் தானே நஷ்டம் பண்ணேன், நானே லாபம் தரேன், இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி 10 ரூபா பொருள் உங்கள் கடையில் இனிமேல் 100 ரூபாய்க்கு வரும். அது அந்த 2.5 வருஷத்தை காம்பன்சேட் பண்ணுவார். அவர் ஒரு தண்டனை மாதிரி நினைச்சுக்கிறார். தெரியாம இவ்வளோ பண்ணிட்டேன் நான் உனக்கு, இனிமே நீ தான் ராஜா. அது அதனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நினைச்சதுதான் இன்ட்டு 10x போடுவார், இன்ட்டு 100x போடுவார். திஸ் இஸ் மை கடகராசி. நான் 1s போவேன், 2s போவேன், அந்த மாதிரி 3x போடுவேன், எத்தனை எக்ஸ் வேணா போடுவேன்டா, அத்தனை எக்ஸும் ப்ளஸ் பண்ணுவார். அதுதான் அதில் பெரிய விஷயம். 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். நல்ல நண்பர்களை கொண்டு வருவார் மேடம். இது வரைக்கும் இது என் கூட இந்த எல்லாம் வீணாக போனோம் சார், இவங்க கூட சேர்ந்தா சார் நான் உருப்படாமல் போனேன், அது எல்லாத்தையும் சரி பண்ணி இனிமேல் நல்ல தூய நண்பர்கள், ஹை கிளாஸ் விஐபி நண்பர்கள். ஹை கிளாஸ்னா நான் என்ன சொல்ல வரேன், உயர்ந்த எண்ணம் உடையவர்களே சொல்கிறேன். அப்படி நமக்கு நல்லது நினைக்கிறவனை நம்மகிட்ட கூட்டுருவார், அந்த மாதிரி கொண்டுருவார். முக்கியமாக சனி பகவான் 3ஐ பார்க்கிறார், முயற்சி அடைய வைக்கிறார். எது திண்ணில் ஏதிரியே இல்லை, அந்த மாதிரி 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா முயற்சி, அந்த முயற்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க. அது மாதிரியான எண்ணத்தை உருவாக்குவார். ஃபெட்டப்பான ஒருத்தனை மேடம், ஃபெட்டப் ஆயிட்டான். அப்போ என்ன பாக்ஸிங்கில் கூட பாருங்கள், ஃபெட்டப் ஆகி விழுந்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், பாசிட்டிவாக பேசுவோம். ஏய் எந்திரிடா, உன்னால் முடியும். அந்த மாதிரி கடகராசிக்காரங்கள் பாக்ஸிங்கில் அடிபட்டு கீழே விழுந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சனி உங்களை மோட்டிவேட் பண்ணி எழுப்பி விடுவார். வா, உன்னால் முடியும், ஃபஸ்ட்லேருந்து ஆடு. இப்போது நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த சீனு விட்டுருப்பாங்க, ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த 2.5 வருஷம் நடந்த கூத்துல எனக்கு பிஸ்னஸ் வேணாம் ஒன்று வேணான்னு விட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக வாங்க, உங்களால் முடியும், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் சார், எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ற மாதிரி அவன் அந்த மாதிரி பண்ணிடுவார். அடுத்து சனி பகவான் 6 பார்க்குறாரு மேடம். இதுதான் பெரிய ப்ளஸ். மேஷராசிக்கு நடந்த அதே விஷயம் இவங்களுக்கு நடக்க போகுது. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இது எல்லாம் ஒன்று தான், 6 பார்க்குறதும் ஒன்று தான். காரணம் என்னன்னா சனி பகவான் இஸ் மோஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு பர்சன் இன் 6. என்ன 6? ரண ருண ரோக சத்ரு, வியாதி, கடன், கஷ்டம். அப்போது அதை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா என்னென்னலாம் கடனோ அதை முதல்ல அடைப்பார். டே அவனுக்கு முதல்ல கொடுத்து விடு, டே கிளம்பு, இனிமேல் என்ன வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடன்காரங்கள்லாம் துரத்தி விட்டுருவார். ஒரு கிளியராக காலைல ஃபோன் எடுத்தோமா வேலையை பார்க்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணி விடுவார். அதாவது 6ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வியாதி இல்லாத பண்ணுவார். முக்கியமாக மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸில் மாட்டிட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான நேரம். அப்போ சனி பகவான் பார்த்து கால் வலிலாம் சரியாகும். சனினாலே கால் தான், அது போன்ற பிரச்சனை சரியாகும். ரொம்ப சூப்பராக இருக்க போறீங்க. அதாவது இது வந்து இந்த 2.5 வருஷங்கிறது என்னன்னா புதிய ரத்தம் உடம்புல பாயிற நேரம். முதல்ல லாபத்தை கொடுக்குறார், முயற்சியை வெற்றி பெற வைக்கிறார். அடுத்ததாக என்ன பண்ணுறார், ஒரு கடன் அடைக்கிறார். அப்போ இந்த 2.5 வருஷம் ஸ்விம் பண்ணி இவங்க என்ன பண்ணும், தன்னை தான் ஒரு ஆள் ஆகிடணும். ஆனதுக்கப்புறம் இந்த குரு வரும் பொழுது, இப்போ இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு வரும் பொழுது இது 2 மாதம் சேர்ந்து காம்பன்சேட் ஆகி மிகப்பெரிய உயரத்துக்கு 2027 போவாங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுடைய பொன்னான வருடம். சூப்பர். ஏன்னா நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கக்கூடிய இந்த கடகராசி நேயர்களுக்கு உங்க திருவாய் மலர்ந்து ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. பிஸ்னஸ்க்கு சொல்லிட்டீங்க சார். படிக்கக்கூடிய கடகராசி பிள்ளைகளுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த தடவை கடகராசிக்காரர்களை பசங்களை சனி பயிற்சி டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. காரணம் 9ஆம் இடம் என்பது என்னன்னா திரிகோண பலம்னு பேர். இப்போ 7 கூடிய சனி பகவான் 9ல் போகும்போது படிக்கிற பசங்க இன்னோவேஷன்ஸில் கலக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக ப்ராஜெக்ட் சோர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இவங்களா ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க, ஓனா வந்து அவங்க பெரிய அசத்துவாங்க. அதாவது இந்த கண்காட்சியெல்லாம் வைக்கிற அளவுக்கு இவங்க ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க.
இவர்களுடைய அறிவு திறமையை பார்த்து இது மாதிரிலாம் அந்த எக்ஸிபிஷன்லாம் வைக்கிற அளவுக்கு இவங்க ப்ரொமோட் ஆவாங்க. புதிய கண்டுபிடிப்புகள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். அதனால் படிப்பை தாண்டி இன்னோவேஷன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு இருப்பாங்க. ஓ சூப்பர். திருமணமாகாத கடகராசி நேயர்களுக்கு எப்பொழுது திருமணம்? திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த குரு வந்ததுக்கு அப்புறமா திருமணம் ஆகும். குரு வந்து 5, 7, 9 பார்த்தா தான் நடக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் மாமனாரை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ மாமனாரை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம்னா கல்யாணம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மார்ச் 6லேருந்து யுவர் மூவிங் டுவர்ட்ஸ் த மேரேஜுங்கிறது தெரியுது. மேரேஜுங்கிறது குருபலம் இல்லாமல் நடக்காது. ஆகையினால சனி உங்களுக்கு திருமணத்தை இனி தடைகள் இல்லாமல் பண்ணுவார். ஏன்னா அவரே 7 அவர் 9ல் பலமாகிறார். அதனால் கண்டிப்பாக காதல் திருமணம் பண்ணி வைப்பார். கடகராசிக்காரர்களுக்கு காதல் ஆசை யாரை விட்டதோ, உங்களுக்கு காதல் வரப்போகுது. இனிமே பாருங்கள், கலக்க போறீங்க. சூப்பர் சார். ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த தருணம் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடகராசிக்கு சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்க போறீங்க? 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம் மேடம். சூப்பராக இருக்கும். இனிமையாவது நீங்கள் இனிமே கடகராசி அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. இவங்க வந்து பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து சனி பகவானால நிறைய துன்பங்களை அனுபவிச்சிட்டேன். ஒரு 2.5 வருஷம் என் கையிலே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், படாத பாடுபட்டுட்டேன், அப்பாடா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி நேயர்கள் வந்து என்ன பரிகாரமோ அல்லது பிராயச்சித்தம்? சிவன் கோயிலுக்கு இவர்கள் வந்து ஒரு நல்லெண்ணெயும் இரும்பு சட்டியும் வாங்கி தரணும் மேடம். சிவன் கோயில் குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட்டுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி, அவங்க இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிறவங்க சமைக்கிற மாதிரி, அவங்க அங்கே இருக்கிற கோயில் மடப்பள்ளிக்கு ஒரு இரும்புனால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அதில் வந்து சமைக்கிறதுக்கு பாத்திரம், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வாங்கி தானம் பண்ணணும். அந்த கோயிலுக்கு தானம் பண்ணாங்கன்னா, இரும்புங்கிறது என்ன அப்படின்னா துன்பத்தின் வடிவம். அப்போ என்ன ஆகும்னா இது வரைக்கும் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் போய், அதனால தான் எங்கேயாவது வந்து முக்கியமான போகக்கூடாத இடங்களுக்கு போயிட்டா தலையில் நல்லெண்ணெய் வச்சு உள்ளே கூட்டுருவாங்க. அது காரணம் என்ன? அது தோஷ நிவர்த்தி மாதிரி. அதாவது இதுக்கு மேலே இந்த அஷ்டம சனிங்கிற சிறையை நான் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் நல்லெண்ணெயும் இரும்பு சட்டியும் கொடுத்துட்டு வர, இனி வாழ்க்கையில் சனி உங்கள் கண் முன்னாடி வரவே மாட்டார். சூப்பர். ரொம்ப அற்புதமான தகவல், ரொம்ப மனசுக்கு ரிலீஃபான தகவலாக இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். ரொம்ப அருமை சார். நன்றி. நன்றி மேடம். இந்த சனிப்பெயர்ச்சி பலாபலன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் வந்து இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வந்து வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.